இல்ல, கடந்த காலங்கள்ல இருந்த ஆட்சிகளின் கடன் சுமை இப்பொழுது இருக்கிற ஆட்சியாளர்கள் வட்டி கட்டிட்டு இருக்காங்க. இப்ப இந்த ஆட்சியாளர்களும் வாங்கிய கடன்கள் எல்லாம் 26ல அமைகின்ற ஆட்சியாளர்கள் அந்த கடனுக்கான வட்டியை கட்ட வேண்டியிருக்கும். இன்றைக்கு 3.5 லட்சம் கோடியாக இருந்தது 5 லட்சம் கோடி கடனாக உயர்ந்திருக்கிறது. அதாவது உண்மையிலேயே இந்தியா ஒரு வளர்கின்ற நாடு, தமிழ்நாடு வளர்ச்சியை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்ற நாடு. இங்கே இன்னும் பொருளாதார பின்தங்கிய மக்கள் வாழ்கின்ற தமிழ்நாட்டில் அவர்களின் முன்னேற்றத்திற்காக அடிப்படையான சில இலவச திட்டங்களை அரசாங்கம் செயல்படுத்த வேண்டியது ஒரு சரியான முடிவுதான். ஆனால் இலவசங்களையே சாப்பாட்டுல ஊறுகாய் ஓரமா இருக்கணும், ஊறுகாயே சாப்பாடை சாப்பிட முடியாது. அது போல சமுதாயத்தில் பின்தங்கிய பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மக்களுக்கான இலவச திட்டங்களை அரசாங்கம் செயல்படுத்துவது, இப்ப கல்வியில ஏழை எளிய மாணவர்களுக்காக படிப்புல, அது போல அவர்களுக்கு கடன் உதவி வழங்குவது, அது போல சுகாதாரத்துறையில அடித்தட்டு மக்களுக்கு திட்டங்களை வழங்குவது, உணவுக்கான ரேஷன் அரிசி போன்றவங்களை நியாயமான விலையில வழங்குவது போன்ற அடிப்படை வசதிகளை அடித்தட்டு மக்களுக்காக வழங்குவது ஒரு அரசாங்கத்தின் கடமை. அதே நேரத்தில் தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக பல்வேறு ஜனரஞ்சகமான வாக்குறுதிகளை அறிவித்து அதன் மூலம் தமிழ்நாட்டை கடன் சுமையில உருவாக்குவதை அரசியல் கட்சிகளும் அதை மாற்ற வேண்டும். பொதுமக்களும் அதை உணர்ந்து தங்களுக்கு இலவசமாக அறிவிக்கப்படுகின்ற தேவையில்லாத திட்டங்கள் நமது வரிப்பணத்திலே அவர்கள் செலவு செய்து அவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக எந்த ஒரு கட்சியும் அறிவிக்கின்ற திட்டங்களை அவர்கள் புறந்தள்ள வேண்டும். ஏனென்றால் வருங்கால சமுதாயத்தின் வளர்ச்சிக்கும் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கும் அது சரியானது அல்ல என்பதை உணர வேண்டும். அரசியல் கட்சிகளும் வர்ற தேர்தலில் ஊரா வீட்டு நைய எங்க அண்ணன் பொண்டாட்டி கையை நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்ற மாதிரி வழிப்புள்ள கடை தேங்காய் வந்து வழிப்பிள்ளையாருக்கு உடைக்கிற மாதிரி தேர்தல் வாக்குறுதிகளை எல்லாம் அறிவித்து விட்டு நிறைவேற்ற முடியாமல் இப்ப முடிப்புதுங்கி நிக்கிறாங்களே. இன்றைக்கு கூட என்கிட்ட காஞ்சிபுரத்துல கேட்டாங்க, இதுவரை 1000 ரூபாய் வழங்கப்படாத குடும்ப தலைவர்களுக்கெல்லாம் கொடுப்போம். தேர்தல் வாக்குறுதியில் அவங்க அறிவிச்சதே 1000 ரூபாய் எல்லா குடும்ப தலைவர்களுக்கும் அறிவிக்கப்படும். அதே பிற்காலத்துல என்ன சொன்னாங்க, அதுக்கு தகுதி அனுப்பெல்லாம் வச்சு இப்ப தேர்தல் நெருங்கினதோ ஆட்சியாளர்கள் அதையெல்லாம் மாற்றுறாங்க. இது போல அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள், மின்சாரத்துறை ஊழியர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு, மாணவர்களுக்கு கடன் தள்ளுபடி, நெசவாளர்களுக்கான தேர்தல் வாக்குறுதிகள், இன்னும் சொல்ல போனா மாற்றுத்திறனாளிக்கான தேர்தல் வாக்குறுதிகள், இதெல்லாம் பல அறிவிப்புகளை தேர்தல் முன்பு இந்த திமுக அரசாங்கம் அறிவித்தார்கள். அவற்றையெல்லாம் நிறைவேற்றினால்தான் இந்த தேர்தலிலே அவர்கள் தைரியமாக மக்களை சந்திக்க முடியும். அதுதான் உண்மை. ஏதோ ஓரிரு வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டு மக்களை ஏமாற்றி விடலாம் என்று திமுக அரசு நினைக்கக்கூடாது. அறிவித்த அனைத்து வாக்குறுதிகளையும் நான் பட்டியலிட்ட அனைத்து தரப்பு மக்களின் போராட்டங்களுக்கும் வழி கிடைக்கின்ற போது வழி கிடைக்கின்ற விதத்தில் அறிவித்த 510 தேர்தல் வாக்குறுதிகளையும் அவர்கள் நிறைவேற்ற வேண்டும்.